படைமுயற்சி கூட்டம், மணிப்பூர் ஒரிசா சிறுவர் இல்லம், இறையியல் கல்லூரி, வானொலி தொலைக்காட்சி, ஒலி ஒளி நாடாக்கள், நடராஜ முதலியார் கூட்டங்கள், விதவைகள் முகாம், மகள் ஈடித்தனா, கணவர் பிலிப் பிரகாஷ், ஊழியர் கருத்தரங்கு. இவைகளின் மொத்த சாராம்சமே சகோதரி பத்மா முதலியார் அவர்களின் பாலைவனச் சோலை ஊழியர்கள். பாலைவனச் சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது என் அன்பு தாய் சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் உங்களுக்கு தேவ செய்தியை அளிக்க வருகிறார்கள். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு இனிய பாடலை கேளுங்கள். சூழ்ந்திடும் நேரம் கர்த்தரை துணையானீர், எனக்கு கர்த்தரை துணையானீர். காரிருளே சூழ்ந்திடும் நேரம் கர்த்தரை துணையானீர், எனக்கு கர்த்தரை துணையானீர். எதிர்பார்த்த மனிதர் ஏமாற்றும் போது ஏராளம் உதவி செய்தீர். எதிர்பார்த்த மனிதர் ஏமாற்றும் போது ஏராளம் உதவி செய்தீர். தஞ்சமே தந்து காத்திரே அன்பே, எண்ணிய உம்மை துதிப்பே. தஞ்சமே தந்து காத்திரே அன்பே, எண்ணிய உம்மை துதிப்பே. காரிருளே சூழ்ந்திடும் நேரம் கர்த்தரை துணையானீர், எனக்கு கர்த்தரை துணையானீர். திருச்சியில் பாலைவனச் சோலை ஊழியம் வழங்கும் இயேசுவின் இன்பப் பெருவிழா 2003 இம்மாதம் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தினம் மாலை 6:15 மணி அளவில் திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் வைத்து கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தேவ செய்தி அளிக்க இருக்கிறவர் சகோதரி பத்மா முதலியார் அவர்கள். இக்கூட்டத்திற்காக யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தவறாமல் ஜெபியுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 24803444. அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பாலைவனச் சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்திற்காய் எங்களுக்கு எழுதுகின்ற கடிதங்கள் எங்களை அதிகமாய் ஊக்குவிக்கின்றது. ஆண்டவர் அற்புதர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். இன்றும் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்றுமே மாறாத ஒரு முக்கியமான கருத்தை விட்டு செல்ல விரும்புகின்றார். அந்த சத்தியமானது உங்களை மாற்றி அமைக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதனை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம். ஆண்டவர் அவர் அறியாத ஒரு மனிதனை பெயர் சொல்லி அழைத்து அவனுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பதை இந்த வசனங்களில் நாம் காண்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 7 விதமான ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 7 என்று சொல்லுகின்ற எண்ணானது பரிபூர்ணத்திற்கு அடையாளம். என் தேவன் ஆசீர்வதிப்பதிலே பரிபூர்ணர். அரைகுறியாக எந்த மனிதனை அவர் விட்டு சென்றதில்லை. தொடங்கின கிரியை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அவர் முடிக்கிற ஆண்டவர். இந்த தேவன் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லும் பொழுது இந்த மனிதன் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல, ஒரு பக்தன் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சிலைகளை விற்கின்ற ஒரு வியாபாரியினுடைய மகனாக இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பக்தர்களே, ஆண்டவரை தேடுகிற திரள் கூட்டமான மக்கள் இருக்கும் இந்திய மண்ணிலே மனிதனை தேடி ஒரு இறைவன் வந்தார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. நல்லவனுக்காக எத்தனையோ கடவுள்களும் எத்தனையோ ஆத்துமாக்களும் மகாத்துமாக்களும் இந்த மண்ணிலே உண்டு. ஆனா கெட்டவனுக்காக, இந்த உலகத்தில் அழிந்து போகின்ற ஒரு மனிதனுக்காக, பாவியாய் வாழ்கின்ற ஒருவனுக்காக பரிதாபம் கொண்டு அவனை தேடி அழைக்கும் ஒரு ஆண்டவர் உண்டு என்றால் அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நீ பாவி,
உன்னை தண்டிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றார். இந்த உலகிலே மனிதர்கள் அனைவரும் தான் செய்த பாவத்தை தானே தீர்க்க வேண்டும் என்று தன்னைத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்கின்ற, அல்லாவிட்டால் காயத்தை வருவித்துக் கொள்கின்ற மக்களை பார்த்து நான் பரிதவிக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு ஆண்டவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். அறியாத ஒரு நபரை அழைத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த தேவன் யார், இந்த இயேசு யார், இவரை குறித்து எனக்கு தெரியாதே என்று நீங்கள் சொல்லலாம். போகட்டும், உங்களுக்கு தெரியாவிட்டால் பரவாயில்லை, அவர் உங்களை அறிகிறார், உங்கள் விலாசத்தை அறிகிறார், நீ இருக்கும் இடத்தை அறிகிறார், உன் வாழ்க்கை சூழ்நிலை அறிகிறார், உன் உள்ளத்தின் ஏக்கத்தை அறிகிறார். அவர் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவருக்கு நீ நன்றி சொல்வாயா? அப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்லும் பொழுது நீங்கள் கேட்கலாம், அவர் யார்? என்னை ஆசீர்வதிக்க அவருக்கு முடியுமா? என் கடன் தொல்லை அவரால் தீர்க்க முடியுமா? மருத்துவரால் கைவிடப்பட்ட என் வியாதி அவரால் குணமாக்க முடியுமா? என்னை விட்டு பிரிந்து போன என் கணவரை திருப்பி எனக்கு தர முடியுமா என்று கேட்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தின வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவனை பார்த்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின் வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் என் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்காய் ஸ்தாபித்தேன். நீ பரதேசாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். எத்தனை ஆச்சரியம்! அவருடைய பெயர் என்ன தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர். இந்த காலவேளை அவன் என் உள்ளம் நன்றியால் நிறைகின்றது. Our God is all powerful God. His name is El Shaddai, the name above every name upon this earth. இந்த பூமியிலே காண்கின்ற அத்தனை நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் எல் ஷட்டாய், சர்வ வல்லமை உள்ளவர். இந்த காலவெளியிலே உனக்கு என்ன வல்லமை வேண்டுமோ அந்த வல்லமை அவரிடத்திலே உண்டு. உன்னை குணமாக்கும் வல்லமை, உன்னை ஆசீர்வதிக்கும் வல்லமை, உன்னை பழுகி பெருக பண்ணும் வல்லமை, திரளான ஆஸ்திக்கு உன்னை சொந்தக்காரனாய் ஆக்குகின்ற வல்லமை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்திலே பாவம் பாவம் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, மனிதன் விளக்கிலே விழுந்த விட்டலாய் துடித்துக் கொண்டிருக்கின்றானே சிற்றின்ப பிரியனாய், அந்த ஆசையை விட்டு அவனை விடுவிக்கும் ஒரு வல்லமை இந்த தேவனிடத்திலே உண்டு. அவருடைய பெயர் எல் ஷட்டாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேவன் சகல வல்லமையும் உடைய தேவன் தான் இந்த கால வேளையிலே உன்னை அழைக்கின்றார். எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாக இருந்தால் நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, உன்னை மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். He'll give you guarantee for 1000 generations. Generation to generation, He is our God. His name is El Shaddai, all powerful God. This morning you can receive that power. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த கால வேளையில அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை நீ அடைய முடியும். நம்முடைய தேவன் எல் ஷட்டாய் என்று அழைக்கப்படுகின்றாரே, அவனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அவர் போதுமானவர். Is more than enough for your situation. Is more than enough. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உன் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவர். ஆண்டவராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு மனிதனுடைய தேவையை குறித்து சொல்லும் பொழுது நான் எல் ஷட்டாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இன்று உன் தேவையை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, எல் ஷட்டாய் என்றால் பாலூட்டும் மார்பகங்களை உடைய தாய் என்று அர்த்தம் கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒரு தந்தை என்றே நாம் நினைக்கின்றோம் அல்லவா? ஒருவேளை உருவத்தில் நீங்கள் தந்தை என்று நினைக்கலாம், ஆனால் தன்னுடைய வேலையிலே இன் ஃபங்க்ஷன் இஸ் a mother. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவை தாய். 1000 தந்தை இருந்தாலும் ஒரு தாய்க்கு இணையாகாது. அன்னை என்று சொல்லும் பொழுது
அந்த தாயின் மடியிலே தலை வைத்து இருந்தால் யாருக்கும் துன்பம் தெரியாது. எல்லா அன்பிலும் மேலான அன்பு தாயன்பு என்று சொல்வார்கள். அவள்தான் பாலூட்டுகிறவள். தன் ரத்தத்தையே ஊட்டி தன் குழந்தையை வளர்க்கின்ற தியாகம் உள்ளவள் தான் அன்னை. அதுபோன்றுதான் பரலோகத்தின் தேவனும் அன்னியாக விரும்புகிறார். உன் தேவைகளை சந்திப்பதிலே தாயாக மாற விரும்புகிறார். தன்னையே தியாக பலியாய் கொடுக்கத்தான் இந்த உலகிலே அவர் வந்தார். சர்வ வல்லமை உள்ள தேவன் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகிலே வந்தது எதற்காக தெரியுமா? கொடுப்பதற்காக. நம்முடைய தேவன் கொடுக்கிறவர். பிதாவாகிய தேவன் குமாரனை கொடுத்தார். குமாரன் தன் ஜீவனை கொடுத்தார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் இன்று நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அது போதுமே தேவைகளை சந்திப்பதற்கு. இனி என்ன வேண்டும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வாதமாக நான் மாற்றுவேன். நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். யாரை நீ சபிப்பாயோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் இது! உங்களுக்கு வேண்டாமா? இந்த கால வேளையில நீங்க கேட்கலாம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தானே கொடுத்தார், அதனால் எனக்கு என்ன லாபம்? 6000 ஆண்டுகள் கழிந்து போனது என்று சொல்லுகின்றீர்களே, நாம் இப்பொழுது இந்த மில்லேனியத்தில் வந்திருக்கிறோமே, இந்த ஆண்டிலே வாழ்கிற நமக்குமா அந்த ஆசீர்வாதம் என்று நீங்கள் கேட்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாக மாறி இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனை யூத குலத்திற்கு மட்டுமல்ல, புறஜாதியிலே தோன்றின நமக்கும் தான். இதனால் நாம் அறிவது என்ன? நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கும் நிறைந்த ஆண்டவரே, நீர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லும் பொழுதே எங்கள் உள்ளம் இனிக்கிறது. ஆண்டவரே, நீ சொன்னதை செய்கிறவர். இந்த மண்ணிலே உமக்கு ஒப்பானவர் யார் தகப்பனே? ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணினது போல இந்த மண்ணிலே உம்மை அறியாத மக்களுக்கும் தோன்றி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இலவசமாய் கொடுக்க வல்ல நல்லவர் நீர் ஒருவர் அல்லவா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு ஆபிரகாமை போல ஆண்டவரே நீ குழந்தைகளை கொடுத்து அவருடைய சந்ததி சந்ததியாய் பெருகும்படி செய்யும். கற்பம் அடைபட்டு இருக்கும் ஆண்டவரே, அநேக தாய்க்குள்ள புலம்புகின்ற மக்களுக்கா நான் செபிக்கிறேன். அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்தரலும். நீ அல்ஷடாயாய் நீர் வந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவளை இந்த மண்ணிலே பெருக பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென். திருச்சியில் பாலைவனச் சோலை ஊழியம் வழங்கும் இயேசுவின் இன்பப் பெருவிழா 2003 இம்மாதம் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தினம் மாலை 6:15 மணி அளவில் திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் வைத்து கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தேவ செய்தி அளிக்க இருக்கிறவர் சகோதரி பத்மா முதலியார் அவர்கள். இக்கூட்டத்திற்காக யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தவறாமல் ஜெபியுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 24803444. அன்பர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரி பத்மா முதலியார், AP 249 கம்பர் காலனி, அண்ணா நகர் மேற்கு, சென்னை 40. தொலைபேசி எண்கள் 2618-1931, 2618-0109. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அதற்காக நாங்கள் பாரத்துடன் ஜெபிக்கின்றோம். மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜான் ஜேபஸ்.